சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். எஞ்சிய கரும்புகளை விற்று அரசுக்கு பணம் செலுத்த நியாய விலை கடை பணியாளர்களை கட்டாயப்படுத்துவதா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஓர் அங்கமாக வழங்கப்படும் செங்கரும்புகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதுபோக மீதமுள்ளவற்றை ஒரு கரும்பு 24 ரூபாய் என்ற விலைக்கு விற்பனை செய்து அந்த தொகையை அரசிடம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. நடைமுறை சாத்தியமற்ற நியாய விலை கடை பணியாளர்களின் கண்ணியத்தை குலைக்கும் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக நியாய விலை கடை பணியாளர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் ஓய்வின்றி பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டது. அவர்களில் பலர் வெளியூரை சேர்ந்தவர்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு பணியை முடித்து பொங்கலை கொண்டாட அவர்களால் சொந்த ஊருக்கு செல்ல முடியுமா என்பதே கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் எஞ்சிய கரும்பை விற்கும் பணியை அவர்கள் தலையில் சுமத்துவது நியாயமற்றது. இது அவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். நியாய விலை கடை பணியாளர்களின் பணி மக்களுக்கு நுகர்பொருட்களை வழங்குவதுதான். அவர்களை தெரு வணிகர்களைப் போன்று கரும்புகளை கூவி கூவி விற்பனை செய்ய சொல்வது அவர்களின் கண்ணியத்தை குறைத்துவிடும். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே இது தொடர்பான சுற்றறிக்கையை அரசு திரும்ப பெற வேண்டும். உண்மை நிலை என்னவெனில், தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நியாய விலை கடைகளில் கரும்பு வழங்கப்படவில்லை. கரும்பு இருப்பு இல்லை என்று கூறி பொதுமக்களுக்கு மறுக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்களுக்கு வேட்டி சேலையும் இதே காரணத்தை கூறி மறுக்கப்படுகிறது. இந்த சூழலில் எஞ்சிய கரும்புகளை விற்க வேண்டும் என்று கூறுவது நகைப்புக்குரியது. ஏதேனும் நியாய விலை கடைகளில் கரும்புகள் எஞ்சி இருந்தால் அவற்றை அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இதுவரை கரும்பு வழங்கப்படாத மக்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கும் கூடுதலாக கரும்பு இருந்தால் அவற்றை மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். மாறாக அவற்றை விற்பனை செய்து பணத்தை செலுத்தும்படி நியாய விலை கடை பணியாளர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார்.